சரி, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா 3 கன்சிக்யூட்டிவ் வாட்ச். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து என்ன கதைனா 3 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து ட்ரூனும், அப்படி வந்து வராட்டினா அது ஃபால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்னு எடுத்துப்போம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்து பார்த்தோம்னா 3மே ஈவன் நம்பர்ஸ். ஸோ அதனால் இது வந்து ஃபால்ஸ்னு முடியும். அடுத்த ஒரு 3 நம்பர் எடுத்தோம்னா அது வந்து ஒரே ஒரு ஆட் நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இந்த ஒரு இன்புட்டே வந்து ஃபால்ஸ் சொல்ல முடியும். ஸோ அடுத்த இன்புட் நம்ம அடிச்சிட்டோம்னா அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டேரெக்டாக மெயினுக்கு போயிடலாம். இதில் வந்து இந்த ஒரு 3 நம்பர் தான் கன்சிக்யூட்டிவாக ஆட் நம்பராக வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் இந்த இன்புட் வந்து ட்ரூன்னு வந்துடும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் நான் கோட் டைப் படிச்சிடலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்னா, நம்ம அனுபவிக்கிறது மற்ற டிபார்ட்மெண்ட் அனுபவிச்சா பரவாயில்ல. என்ன பண்றது, அவனுங்க அனுபவிக்கிறது நம்ம அனுபவிக்க முடியல, நம்ம அனுபவிக்கிறது அவனுங்க அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இன்புட் அப்படி நம்ம டாப் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறது வாட்டர் ஸ்டோர் தான்.
ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். எவ்வளோ எதாவது காட்ட போகுதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ எதாவது காட்டிடுச்சு. பார்த்தா 2 தானா? ஓகே, கோட் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து என்னன்னா, இப்போ கவுண்ட்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதை வந்து 0 ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து மெயின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதை வந்து இந்த கண்டிஷன் கொடுத்து இதை வந்து என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு இப்போ ஆடா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஈவனா இருந்துச்சுன்னா எதையும் பண்ண வேணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் நம்பராக இருந்தால் ப்ளஸ் ஆகும், ஈவன் நம்பராக இருந்தால் எதுவும் ஆகாது. இஃப் அந்த கவுண்ட் வந்து ஆட் நம்பர் கவுண்ட் வந்து 3 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். எல்ஸ் 0 பண்ணி ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் இங்கே வந்து நம்ம இன்புட் உள்ளே கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இவ்வளோதான் கோடு. மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்புட்ல வந்து ஃபால்ஸ் காட்டுச்சு, ஏன்னா இங்கே வந்து ஒரே ஒரு ஆட் நம்பர் தான் இருக்கு. செகண்ட்ல வந்து கன்சிக்யூட்டிவா 3 ஆட் நம்பர் வந்தனால இங்க வந்து பாஸ் ஆயிடுச்சு டெஸ்ட் கேஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.